கவிதா கவிதா ஏனுங்கம்மா? இந்த இங்க வாமா. ம். இந்த தட்டில் புளி உருண்டை வச்சத்தை எடுத்துட்டு வா. புளி உருண்டையா? இந்தாங்கம்மா, இந்த உருண்டை தானே தட்டில் இருந்தது. அம்மா இது ரசத்துக்கு வச்சிருக்கிறேன். சரி இதவே நான் கொட்டித்தாரேன். ம். அப்புறம் வெள்ளம் வேணும்ல? வெள்ளை வேணுமா? அது என்ன புளி உருண்டை? இங்கே எடுத்துட்டாவே நான் கொட்டித்தாரேன். இந்தாங்க, அப்போனா புளி வச்சுக்கோங்க. வெள்ளம் போதுமா? போதும் போதும் வேண்டாம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தாப்புல எங்கள் வீட்லாம் இப்படி என்னால் திங்கிறதுக்கு அப்போலாம் இப்போ பாட்ட கடையிலாம் போய் வாங்குறதுக்குலாம் இல்லையில. அதனால எங்களுக்கு வேணும்னா நாங்கள் சின்ன பசங்க தம்பி எல்லாருமே அவங்க வாட்டில் வேணும்னா இப்படி எடுத்து இதையும் கொட்டி அதையும் கொட்டி அது என்ன செய்யணும்னா விளக்கு மாத்து குச்சி எடுத்து அந்த அடிப்பாகத்தில் இப்படி குத்தி அப்படியே இந்த இப்போ என்னமோ மிட்டாய் சாப்பிட்றாங்களே அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படியா? நினைச்ச நேரம் எங்களுக்கு இதான் தீனி. அப்படியா? வெள்ளத்தை கூட எதுலயோ வச்சு நசுக்குவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படித்தானே? என்ன ஒரு எவ்வளோ இருக்கு உனக்கு? சரி சரி சரி, ஏதோ கேட்டது காதுல உளுந்தது. நாங்க தான் எங்க இதுக்கு என்னமோ பண்ணுவோம். ஏதோ கதவு சந்தில வச்சு இப்படி நறுக்குனா சத்தம் வராம வெள்ளத்தை நறுக்குவீங்களாமா அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட்டிருக்க மாட்டேங்க பொண்ணு. சித்தையில் எடுத்து 2 ஒட்டு கட்டணும்னா நல்லா பண்ணுவீங்க. சரி சரி, கொட்டுங்க கொட்டுங்க. இங்க வா, எல்லாமே என்னையவே இது பண்ணலாம்னு நினைச்சுறாரு. வா, நல்லா உட்கார்றதுக்கு வசதியா போட்டிருக்கீங்களாமா? ஆமாங்க, உட்கார்றது நல்லா வசதியா உட்காந்துக்கலாமா? அங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. உட்கார், உட்கார். ஐயோ, உள்ள என்னமோ இருக்குது. உள்ள என்னமோ கல்லு வச்சிருக்கிறேன். கொட்டு கொட்டணுமா? எடுத்து இப்படி கொட்டு. இதை நல்லா அதுல கொட்டக்கூடாதா? கொட்டு கொட்டு. எதுல கொட்ட வருக்குமா கொட்டு. நானுங்கிறேன் அங்கெல்லாம் உட்காந்து வேலைக்கு ஆகாது. இங்க வந்து கொட்டு. என்ன இதை மட்டும் வச்சு கொட்டுமா? இதையும் சேர்த்து கொட்டு. அதை மிச்சம் விட்டு கொட்டி நீ திங்கறியா? நீங்க தானே சாப்பிட போறீங்க, நான் ஒன்றும் சாப்பிட போது இல்லையா? இவ்வளோ வெள்ளை எதுக்கு? இது போதுமில்ல? அதில் வச்சு கொட்டு. நல்லா கொட்டு. இந்த பக்கம் வந்து நல்லா கொட்டு. சும்மா அங்கே இருந்துக்கிட்டு இப்படி இப்படிங்க. இந்த பக்கம் நல்லா கொட்டு. இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து கொட்டணும். அப்படிதானே? நல்லா நல்லா கொட்டு. நீங்க கொட்ட மாட்டீங்க, என்னையதான் கொட்ட விடுவீங்க. ஐயோ, இடுப்பு முறிஞ்சிட போதுமா? கை சுழி. கஷ்டமான வேலையா? இவ்வளவு கஷ்டமான வேலையை என்கிட்ட ஒண்ணு இடிங்கிறீங்க, குத்துங்கிறீங்க, போது கை சுழிக்கு போகுது சாமி. கை சுழிக்கு போகுது. வெள்ளம் நீ கொட்டுவியா மாட்டியா? கை சுழிக்கு போகுதுப்பா. பொழுதோட ஒத்தமந்தரம் ஒன்று கட்டு போடுறதுக்கு ஏன்னா அம்மியில வச்சு நுணுக்கிட்டுமா? அந்த புளி இதை வச்சு கொட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? அது உட்காந்துக்கிட்டு மெதுவா கொட்டினாதான். எந்திரி எந்திரி. இருங்க, இப்படித்தான் கொட்டுவியா? இருங்க, எல்லாமும் கொட்டணும்ல. இப்படித்தான் ஒரு வேலை செய்வாங்களா? நான் கொட்டி விட்டா அப்புறம் நீங்க ஈஸியா அப்படின்னு புடிச்சுக்குவீங்க, அவ்வளவுதானே? இப்போ எதுக்கு இந்த கொட்டு கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்குற? தாங்க பாரு, நீங்க கொட்டுங்க. தாங்க, கொட்டி நல்லா வர்ற. என்னமோ பெரிய இது மாதிரி இப்படியே உருண்டை பிடிச்சிருமா? இந்த புளி சனியம் பிடிச்ச புளி கொட்டவே மாட்டேங்குது. நம்ம கொட்டா மட்டும் கொட்டுது, நம்ம கொட்டினா கொட்ட. செய்யற வேலை அவ்வளவு லட்சணமா இருக்குது. அப்புறம் எப்படி புளி கொட்டவே மாட்டியா? இந்த அம்மாவை நினைக்கிறேன். அதான் அம்மா நினைச்சா அடிக்கலாம். மண்டையிலே அடி. ஏதாவது அடிக்குதா? வீணா போன புளியாட்ட இருக்குது. இந்த புளியை நம்மகிட்ட கொடுத்து நம்ம தலையில கட்டிடுச்சு. இப்படித்தான் புளி கொட்டுவாங்களா? நான் தெரியாம தான் கேட்கறேன். நானும் தான் கேட்கறேன். ஒரு கல்லுல இது கொட்டினா நல்லா இருக்கும், சுத்தியல் வச்சு கொட்டினா நல்லாவா இருக்கும்? பாக்குறவங்க கூட இந்த புளி முட்டை திங்க மாட்டாங்க. போங்க, இந்த பக்கம் வேற. இது எப்படி இருக்குது தெரியுமா? நான் ஓயாத அடிக்கிறேன், நீ நோவாத அழுகுன்னு சொல்ற கதையா இருக்குது. போத எடு. பார்த்தாலும் வெக்கமா இருக்கு. சன பார்த்தா காரித்து போயிடும். புளி போட்டுவாங்களா? பின்ன இப்படியா கொட்டுவாங்க? எடு தொலை. மானக்கடா இருக்குது சனி. வேற ஒத்தப்பா இருக்கு. இப்படி எல்லாம் கொட்டினா நல்லா இருக்காதுங்கம்மா. நான் இப்ப கல்லு வச்சிருக்கேன். வேலை செஞ்சாலும் இப்படித்தானா? வேணாம், அந்த கல்லுல கொட்டுற இருங்க, கம்முன்னு இருக்கு. இப்படியும் ஒரு வேலை செய்வாங்களா? இப்ப கொட்டுது பாருங்க. என்ன நீங்க கொடுத்துருக்குறீங்க சரியா கொடுக்காம? போதும், நல்லா இருக்கு. போ, இந்த வேலை செய்யறது எப்படின்னா நம்ம மற்ற வேலை என்ன லட்சணத்தோட இருக்கு? அதெல்லாம் அருமையா கொட்டிடுவோம். இத்தனை கொட்டுறது கடையில போய் வாங்கிக்கலாமாட்டு இருக்குது.
இது என்ன புளி என்ன வெல்லம் கொட்டவே மாட்டேன்ட்டு. உடமாச்சத்தை 4 நாள் அதை கொட்டி எடுக்கிறேன், ஏன் மானத்தை கெடுக்கிறேன்? அதான் கொட்டிட்டேன்ல. அம்மி நுணுங்கிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஒரே உருண்டையா பிடிச்சிடுறதா இல்லை நிறைய உருண்டையா பிடிக்கணுமா? அது உங்களோட சௌகரியம், எத்தனை உண்டை பிடிச்சாலும் நம்மளுக்கு என்ன உங்களோட சௌகரியம். எப்படி மாவு கிட்ட போகிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறதா ஒத்தமந்தார் போகிறதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எந்த கட்டு எப்படி போகிறது என்ன பெரிய இது. கவிதா கவிதா புளி ரொம்ப காஞ்சு போச்சுங்கம்மா. ஏமா இப்படி அட்டகாசம் பண்றீங்க? ஒரு பச்சை புளியா இருந்தா தான் நல்லா வரும். காஞ்ச புளி என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. ஒரு புளி கொட்டுறதுக்கு துப்பு இல்ல. இப்ப கொட்டிட்டேன் பாருங்க. ஒரு புளி கொட்டுறதுக்கு துப்பு இல்ல. நீங்க என்ன வாய் பேசி என்ன வைக்கிற ஒரு சாக மாத்திக்க. கொட்டிட்டேன். ஒரு புளி கொட்ட முடியல. வாய பாரு 700 வாய். நெசமாலுமே புளியத்தான் கொட்டுறியா? உங்க புளி அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? எங்க புளியா இருந்தா இப்படி இருக்குமா? எங்க புளியா இருந்தா நாங்க வானா வரும். உருண்டையா பிடிச்சிட்டேன். சூப்பரா இருக்குதுமா. வாழ்நாள்லயே இப்படி ஒரு உருண்டை செஞ்சிருக்குமான்ட்டே நானும் இப்படி ஒன்றை பார்த்ததில்லை. கோதெல்லாம் எடுத்துடணும், கோதோட போட்டிருக்கீங்க. இப்ப பாருங்க, இன்னும் பெரிய பேர் அதிசயமா சொல்றீங்க. இந்த இடத்த எப்படி சுத்தம் பண்றது? டே கிருஷ்ணா, உனக்கு ஒரு உருண்டை ஒடியாடா. முத்துக்குமாரே, உனக்கு ஒரு உருண்டை கொண்டா ஒடியா. டே சபரி, உனக்கு ஒன்று வா. அடியா ராணி, இந்தா உனக்கு ஒன்று ஒடியாங்க. வேணுங்கிற எல்லாம் ஒடியாங்க. போனால் கிடைக்காத போன ஒடியாங்க. கவிதாத்தா பண்ணியிருக்கிற புளி உருண்டை வாங்க. அது நல்ல வெள்ளை புளியா இருந்தா அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இது கருகருன்னு இது இருக்குது. ஆனா ஒண்ணுங்கம்மா, கருப்பு புளி தான் வயிற புண்ணாக்காதாமா. சரிம்மா, நல்லது சொல்லியிருக்கிறீங்க, நல்லது. நீங்க சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே. அதுக்கு மேல என்ன மறுபேச்சு? சொன்னா கேட்டுக்க வேண்டியதுதான். சரி, எல்லாம் பிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றதே? அடுத்து என்ன பண்றது? அதெல்லாம் யாரு சுத்தம் பண்றது? கொய்யனா அது மழை பெஞ்சா தன்னால சுத்தம் கேக்குற முதல்ல. இது என்ன பெரியதா? இதுக்கு எல்லாத்துக்கும் குச்சி குத்தணுமா? அது நம்ம சௌகரியம். இல்லைன்னா எப்படி சாப்பிட்றது? இப்போ நீ என்ன வேலைன்னு கேட்டீங்களா? இதை சப்பிக்கிட்டே போய் சேரு. பொங்கலுக்கு இதான் பலகாரமா? இதான் பலகாரம்னு அப்படியே சப்பிக்கிட்டே போய் சேருங்க. சூப்பரா நல்லா இருக்குது. பார்த்தோன்னே நாக்குல எச்சி விடுற மாதிரி இருக்குது. நாங்க இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. இது நான் வீட்டுல கொண்டு போய் வெல்லமும் புளியும் வாசமா இருக்குது. வீட்டுல கொண்டு யாரும் கொடுக்குறேன்? வீட்டுல கொண்டு யாருக்கோ கொடுப்பேன், இல்ல நானே சாப்பிடுவேன். அது எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்? ரொம்ப சந்தோஷமாயா. ஆனா கொடுக்கறேன். யாரை கொடுத்தாலும் பார்த்து கொடு. ஆனா கொடுத்துட்டு அங்க பக்கத்துல நீ நின்றாத. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நானு. அதுக்கு மேல பக்கத்துல நின்றாத. யாரு கொடுத்தாலும் சரி, கொடுத்துட்டு இப்படி நின்று கொடுத்துட்டு அப்படியே வந்துரு. நான் நல்லதை சொல்றேன், அவ்வளவு. எனக்கு அவ்வளவு மோசமா இருக்குதா இது? சூப்பரா இருக்குது. அவ்வளவு சூப்பரா கஷ்டப்பட்டு இடிக்க, கையை வலிக்க இடிக்க பண்ணிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு. இது எல்லாம் குச்சி டூத் பிக் இருந்தா கூட குத்தி வச்சுக்கலாம். அப்பெல்லாம் நீங்க விளக்கு மாத்து குச்சியில குத்தி இருக்கீங்க. சொல்றேன்னு நாங்க விளக்கு மாத்து குச்சியில தான் குத்திக்கு எல்லாம் பண்ணுவோம்னு. சரி விடுங்க. எங்களுக்கு இது அப்ப மெயினான தின்பண்டம். நினைச்ச நேரம் பண்ணிக்குவோம். எப்ப வேணாலும் பண்ணிக்குவோம். காரத்துக்கெல்லாம் ஒண்ணும் போடக்கூடாதா? அது வேணாலும் காரம் வேணுங்கிறீங்க மிளகாய் வச்சு கொட்டிக்குவாங்க. சரி, அடுத்த தடவை இலந்த வடை பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டுறேன். ஓகே. சரி, இப்ப யாரு கொடுப்பீன்னு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த குச்சி மிட்டாய் வந்து. ஏன்னா உங்களுக்கு தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பல்லு இருக்குது. பல்ல ஐயனை கொண்டு குடிசாமி சப்பி சாப்பிட்டு ஐயனை கொண்டு. அப்பா சாப்பிடுவாரு, என்ன சாப்பிடுவா மாட்டாரு. வேணாட்டி போங்க, நாங்க கொண்டு சாப்பிட்றோம். பெரிய இது மாதிரி. இந்தாங்க, இதையும் கொண்டு கொடுங்க. சப்பி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. அப்பா இந்தாங்க புளிப்பு மிட்டாய் பண்ணிருக்கேன். இந்தாங்க
நீங்க சாப்பிடுங்க. அம்மா தான் வேணாம். என்ன வேலை? விலையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா, நாங்களே செஞ்சது. ஐயோ, அருமையா இருக்கு. நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கப்பா. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. அப்படியா? நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா? இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப சாப்பிட்டா இருமல் வரும். ராத்திரிக்கு பார்த்து காலையில எந்திரிச்சு வெது வயிற்று சாப்பிடலாம். எல்லாரையும் பரவாயில்லை சொல்றாங்க.